பிக் பாஸ் சீசன் 7ல பார்ட்டிசிபேட் பண்ண மாயா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலுமே இது எதுக்குமே நான் பதில் சொல்ல தயாரா இல்ல, நான் என்னோட பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மாயா அவங்க ஸ்டைல போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த டைம்ல தான் நான் யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்து என்ன ப்ரூவ் பண்ண விரும்பல, நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க விதத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில லேட்டஸ்டா கூட நிக்சனோட ஆல்பம் சாங்கான நடராஜம் நாட்டியம் அப்படின்ற பாட்டை கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரிவியூ ஷோல இவங்க பேசின விஷயங்கள் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலுமே இன்னொரு பக்கத்துல ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சாங்க. ப்ரிவியூ ஷோல நிறைய விஷயங்கள் மாயா கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேனே, திரும்ப நான் ஏன் சொல்லணும், சரி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தக்லீஃப் கொடுத்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது இன்னும் இவங்க பிக் பாஸ் வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் இவங்க ஒரிஜினாலிட்டியா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் படத்துல இவங்க நடிச்சிருந்த சீன் இப்போ வரைக்குமே பயங்கரமா ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில லியோ படத்துல கூட இவங்க கேமியோ ரோல் பண்ணிருப்பாங்க. அண்ட் நம்ம ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் படம்ல கூட இவங்க ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. இவங்களோட கெரியர்ல இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க மாயா அப்படின்ற கேள்விக்கு தான் இப்போ ஒரு பதில் சொல்றாங்க மாயா. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஃபைட்டர் ராஜா அப்படிங்கிற படத்துல இவங்க ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. சோ இவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. குறிப்பா மாயோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில போய் ஹீரோயினா பண்றது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மாயாக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இந்த நியூஸை பத்தி நம்மளோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.